வணக்கம், இது ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். காந்தா படத்தோட ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். சமுத்திரகனி, துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ போர்சே, நிழல்கள் ரவி, பிஜேஷ், அப்புறம் ராணா டகுபாட்டி அப்படின்ட்டு இவங்கெல்லாம் நடித்து இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு. வீக்கெண்டில் வந்தது. வீக்கெண்டில் நவ் யூ சீ மீ போனதுனால இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பீரியட் மூவி. அண்ட் இது நான் வந்து ஒரு பீரியட் மூவி அப்படின்னு மட்டும்தான் நினச்சி போனேன் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு. பட் படத்துக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சு இது ஒரு பீரியட் மூவி ப்ளஸ் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியும் கூட, ஒரு கைண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ் மூவியாகவுமே இருந்தது. அது எனக்குமே ஒரு சஸ்பென்ஸாகவும் இருந்தது. இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னா வந்து, ஒரு மூவி செட்டில் தான் இந்த படம் நடக்குது. ஒரு பழைய காலத்து ஒரு நல்ல பேர் போன ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த அவரால் உருவாக்கப்பட்டு நல்ல பயங்கரமாக கொடி கட்டி பறக்கிற ஒரு நடிகரும் இருக்கார். சில காரணங்களால் ஒரு படம் இவங்க சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு படம் வந்து தடைப்பட்டு போகுது. அண்டு ஒரு கேப்புக்கு அப்புறமா அந்த படத்தை திருப்பியும் தூசி தட்டி இது திருப்பியும் வந்து ஷூட்டிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லவும், இந்த படத்து மூலமாக இவனுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். ரொம்ப வந்து அரகன்ஸாக இருக்கான், ரொம்ப திமிரு பிடிச்ச அலையறான். ஸோ இந்த படத்துக்கு வந்து அவனோட படம்னு சொல்லலாம், ஆனால் நீ தான் இந்த படத்துக்கு ஹீரோயின் எல்லாமே அப்படின்னு சொல்லி கதாநாயகியை வந்து இவர் வந்து தயார் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து நடிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்துடுது. ஒரு கொலை ஒன்று நடந்துடுது. அந்த கொலை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஓவராலாக எப்படி நான் பார்த்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து, இந்த படம் நல்லா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு சீரியஸான ஒரு பேஸ்லேயே வந்து போச்சு. நல்லா ஒரு காம்படிட்டிவான ஒரு ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரியே வந்து போச்சு. அந்த படத்துக்குள்ளே அந்த நடிகர் நடிகைக்கு அப்படின்னு இருந்தாலும் ஓவராலுமே வந்து சமுத்திரகனி ஆகட்டும், துல்கர் சல்மான் ஆகட்டும், அந்த பாக்யஸ்ரீ போர்சே ஆகட்டும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. துணை நடிகர்களாக வந்திருந்த பிஜேஷ் ஆகட்டும், அதுக்கப்புறமா இன்னும் அந்த பக்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து, நல்லா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், முழுக்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இல்லாமல் படத்துக்குள்ளே வந்து படமாக்கப்படுற இடம் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும், மற்ற இடம் வந்து கலர்லேயும் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நல்ல ஒரு சீரியஸான ஒரு இதுவாக வந்து கொண்டு போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஈவன் தான் நல்லா இருந்தாலுமே எனக்கு சில இடத்துல ராணா டகுபட்டியோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கலாமோன்னு பட்டுச்சு. அவரே இந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசருங்கிறதுனால சரி இவ்வளோ போரும் நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. பட் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் படத்தோட அந்த நல்ல ஒரு சீரியஸாக போயிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் ஜோக்குங்கிற பேரில் இதை கொஞ்சம் கம்மியாக்கி விட்டுருச்சோ அப்படின்னு சில இடத்துல வந்து ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. பட் அது எல்லாமே மறக்கடிக்கிற மாதிரி துல்கர் சல்மானோட சமுத்திரகனியோட அந்த ஆக்டிங் இன்னும் தொடர்ந்து போகவும் அது வந்து அந்த போர்ஷனை வந்து மறக்கடிக்க வச்சிருச்சு. ஸோ துல்கர் சல்மான் இது வரைக்கும் நடித்து நான் அந்த ஓகே கண்மணி, அப்புறமா அந்த கண்ணும் கொள்ளையடித்தால் நினைக்கிறேன், அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு தெஃப்ட் பண்ணுற ஒரு படம். ஸோ அதெல்லாம் பார்த்துருங்க, நல்லாவே நடிப்பாங்க. லைக் அந்த ஒரு இதுவே இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து யாருக்கோ சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து நடித்தா மாதிரியே, எனக்கும் நடிக்க தெரியும்னா நான் நடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது பர்ஃபார்ம் பண்ண மாதிரி செம பர்ஃபார்மன்ஸ். நல்லா வந்து சமுத்திரகனியோட இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், எத்தனையோ படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிப்பார் வந்து தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு யங் ஆக்டரில் இப்போ ரீசெண்டாக வந்து எத்தனையோ ஒரு ஹீரோக்களில் இந்த மாதிரி நல்ல ஒரு கதாபாத்திரத்தை வெளிக்கொண்டு அந்த அப்படியே அந்த நடிப்பு அப்படின்னா ஒரு ஆக்சுவலான ஒரு நடிப்பு இருக்குல்ல, ஐயோ அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு அந்த காலத்து படங்களில் வர மாதிரி அந்த ஒரு எஃபர்ட் போட்டு உண்மையான நடிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா பட்டுச்சு. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் அந்த சீன்லாம் வந்து அப்படியே நான் ஒரு கண்கலங்கிற மாதிரியே வந்து பண்ணிடுச்சு. அதுதான் ஆடியன்ஸ்கிட்டேருந்து எதிர்பார்த்துருப்பாங்கன்ட்டு. படத்துக்குள்ளே இருக்கிற கதையும் படத்தோட கதையுமே வந்து மேட்ச் ஆகும். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து போயிருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஒர்க்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது நம்ம பார்க்கும்போது நிறைய சீன் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிடும். அண்டு
சும்மா ரொம்ப படம் பார்க்காம அப்பப்போ ஒன்று பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக வந்து பட்டிருக்காது சில சீனு. பட் இந்த கண்ணாடி வர சீன்லாம் நிறைய இடத்துல எடுத்திருப்பாங்க. அந்த இடம்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து அப்படியே ரொம்ப சீம்லெஸ்ஸாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படியே தெரியும் பார்க்குறதுக்கு. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த டான்ஸுமே கூட வந்து நமக்கு இப்போல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அந்த காலத்து படங்கள்லாம் வந்து நிறைய ஆக்ட்ரஸே வந்து அத்தனை டான்ஸை ஆடணும், பாடணும். பட் இப்போல்லாம் வந்து பாட்டு இல்லை, சும்மா அப்படியே நடந்து போகும்போது அப்படியே வேடிக்கை பார்க்கும்போது அப்படியே நல்ல பேக்ரவுண்டில் பாட்டு பாடிடுது. அதனால் இப்போ பெருசாக இந்த படத்துலையும் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியல. பட் இந்த படத்தில் டான்ஸும் இருந்தது, நடிப்பும் இருந்தது, ஒரு கதையும் இருந்தது அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து இருந்தது. நான் அதை வந்து துருவ ரசித்தேன். படம் நான் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் ரேஞ்சுக்கு இருக்கே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் படம் பார்க்கும்போது அப்படி ஃபீலே ஆகலை. அதுவும் எஸ்பெஷலி இங்கே யூஎஸில் வந்து இன்டர்வெல்லாம் கிடையாது. இன்டர்வல்னு ஸ்க்ரீனில் வரும், அது போட்டு நீங்கள் எழுந்திரிக்கலாம் முடியாது. எழுந்திரிக்கிறதுக்குள்ளே அது கண்டினியூ ஆகிடும். ஸோ இங்கே வந்து வித்தவுட் பிரேக் தான் வந்து படம் ஓடும் ஏஎம்சிங்கிற தேட்டரில். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அந்த படம் என்ன டியூரேஷனோ அந்த என்டையர் டியூரேஷனுக்கும் உட்காந்து பார்க்க சலிக்காமல் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. சொன்ன மாதிரி அத்தனை ரசனைகளுமே வந்து இந்த படத்தில் வந்து அத்தனை நவரசங்களும் இந்த படத்தில் வந்து இருந்தது. காதல், வைலன்ஸு, அது இதுன்ட்டு அந்த 9 ரசமும் அந்த எல்லா ரசமும் படத்தில் இருந்தது. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இந்த படத்தை. மேபி மிஸ் கூட பண்ணியிருக்கலாம், ஏன்னா வீக்கெண்டை தாண்டியாச்சு. அதுக்கு மேலே இங்கே யூஎஸில் ரொம்ப நாள் ஓடாது. பட் லக்கிலி இன்றைக்கி இந்த படம் போகிற மாதிரி அமைஞ்சுது, பார்த்துட்டு வந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். நல்லா இருக்குது படம், தேட்டர் ஒர்த்தி தான். ஃபேமிலியோடையே வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆடான விஷயங்களும் படத்தில் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இந்த சிவகார்த்திகேயனோட படம்லாம் எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி துல்கர் சல்மானோட படமும் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தை வச்சு முடிவு கட்டிட முடியாது. பட் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். தட்ஸ் அபவுட் காந்தா. வேற ஒரு ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.